இன்றைய நாட்களில் நாங்கள் இந்த பக்கம் திரும்பினாலும் அடிக்கடி இல்லாட்டி ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுற ஒரு பெயர் தான் கெஹல்பத்ர பத்மி. பாதாள நடவடிக்கைகள், போதைப்பொருள் கடத்தல் என்ற இந்த மாதிரியான சொற்கள் தான் இந்த நாட்களில் பிரபலமாக பேசப்பட்டு வருது. கெஹல்பத்ர பத்மிவினுடைய பேரை சோஷியல் மீடியாவில், டெலிவிஷனில், ரேடியோவில், பத்திரிகைகள்னு சொல்லி எல்லா இடங்கள்லையும் நாங்கள் இந்த நாட்களில் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். விக்ரம் படத்தில் காட்டப்படுற சந்தானம் கேரக்டர் மாதிரி, விஜய் சேதுபதி கேரக்டர் மாதிரி ஒரு தனி ராஜாங்கத்தையே இலங்கையில் அமைக்கிறதுக்கான, இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தில் சொல்கிற மாதிரியே ஒரு தனி அரசாங்கத்தையே தன்னால் நடத்த முடியும் என்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போதைப்பொருள் ஃபேக்டரி, அதுவும் ஐஸ் போதைப்பொருள் ஃபேக்டரியை அமைக்கிறதுக்கு தயாரானார். அதுக்கான ரசாயன பதார்த்தங்கள் கொண்டு வரப்பட்டது என்ற பல தகவல்கள் வெளிவந்திருந்தது. நேற்று 50,000 கிலோகிராம் எடையிருக்கிற ரசாயன பதார்த்தம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கும் தங்காலையில் ராஜபக்சகளினுடைய கோட்டை என்று சொல்லி வர்ணிக்கப்படுற ஹம்மந்தோட்ட மாவட்டத்தில் இருக்கிற பெலியத்த தங்கால் எல்லாமே அவர்களுடைய பிரதேசம். அந்த இடத்துல இருந்தும் அந்த மாதிரியான பெருந்தொகையான ரசாயன பதார்த்தம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்புபடுத்துறதுக்கான காரணம் என்று கேட்டால், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய ஒரு உள்ளூராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வர்றார். அந்த தொடர்பு காரணமாக அவர்களுடைய பிரதேசம்ன்றதையும் இதில் குறிப்பிட வேண்டியிருக்கு. ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு நபர், மாஸ்டர் மைண்ட் எல்லாம் பேசப்படுற, அதிகமாக உச்சரிக்கப்படுற ஒரு பேர் தான் கெஹல்பத்ர பத்மி. அவர் யார் என்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போதைப்பொருள் கடத்தல், பாதாள நடவடிக்கைகள், கொலை குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நபர். அவரை ஹீரோவாக்குறது இந்த வீடியோவினுடைய நோக்கம் கிடையாது. அதிகம் செய்திகளை நாங்கள் கேள்விப்படுற பேருன்றதால அவருடைய பின்புலம் சம்பந்தமாக தெரிஞ்சு வச்சிருக்கலாம் என்றது மட்டும்தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். அதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். இந்த கதை ஆரம்பிக்கிறது 1970ஆம் ஆண்டில் கம்பஹா பிரதேசத்தில் இருக்கிற நெவில் பெரேரா என்று சொல்லப்படுற நபர் தான் இன்றைய கெஹல்பத்ர பத்மவினுடைய அப்பா. அந்த காலகட்டத்தில் கெஹல்பத்ர பத்மே கிடையாது, பத்மஸ்ரீ என்று சொல்லப்படுற ஒரு நபர் இருக்கிறார். 1978ஆம் ஆண்டு 79ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஒரு வருஷம் இல்லாட்டி 2 வருஷம் நெவில் பெரேரா என்று சொல்லப்படுற பத்மஸ்ரீயினுடைய இன்றைய கெஹல்பத்ர பத்மவினுடைய அப்பாவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் மேலே சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டு கொலை குற்றச்சாட்டு, சாதாரணமான ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது. குற்றச்சம்பவங்களோட சம்பந்தப்பட்ட நபர்னு சொல்லி அந்த காலகட்டத்திலையும் அவர் அறியப்பட்டிருக்கிறார். கொலை குற்றச்சாட்டு சம்பந்தமாக விசாரணைக்கு சொல்லி கூட்டி போகப்பட்டு சிறை தண்டனை அனுபவிச்சதுக்கு பிறகு அவர் வெளியில வந்திருக்கிறார். அப்படி வெளியில வந்ததுக்கு பிறகு அந்த பழைய பாஷா என்றதை கைவிட்டு சாதாரணமா மாணிக்கமா வாழ்றதுக்கு அவர் ஆரம்பிச்சார் என்றதுதான் அவர் பற்றி இருக்கக்கூடிய குறிப்புகள். அதுக்கு பிறகு சாதாரணமான ஒரு வாழ்க்கை, தனக்கு இருக்கிற 2 பிள்ளைகள் பத்மஸ்ரீயையும் இன்னும் ஒரு மற்ற 2 பிள்ளைகளையும் ஒரு நல்ல கல்வி அவங்களுக்கு கிடைக்கணும், சமூகத்தில் நல்ல அந்தஸ்து இருக்கணும் என்ற அடிப்படையில் ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு அவர் திரும்பி இருந்தார் என்றது அவரை பற்றி இருக்கிற குறிப்புகள். நான் இதுல ஆரம்பத்தில் சொல்லி கொண்டு போறது பத்மே என்று சொல்லப்படுற நபர் யாருன்றதை பற்றி பத்மேவே சொல்லி இருக்கிற ஒரு சில விஷயங்கள். அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இப்படியான ஒருத்தர் தான் நான், என்னுடைய குடும்பம் இப்படியானதுன்னு சொல்லி அவர் வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு சில தகவல்கள். அதுக்கு பிறகு நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு சில விஷயங்களும் இருக்கு. இந்த நெவில் பெரேரா ஒரு காலகட்டத்தில் கொலை செய்யப்படுறார். அந்த கொலைக்கு பிறகுதான் சாதாரணமான ஒரு பத்மஸ்ரீயா இருந்த நபர் கெஹல்பத்ர பத்மேவா உருவெடுத்தார் என்றது அவர் பற்றி இருக்கக்கூடிய தெரிய வந்திருக்கிற ஒரு சில விஷயங்கள். கம்பஹா பிரதேசத்தில் நெவில் பெரேராவுக்கு பத்மஸ்ரீயினுடைய கெஹல்பத்ர பத்மேவினுடைய அப்பாட நெருக்கமான ஒரு நீண்டகால நண்பர் தான் ஒஸ்மன் சொல்லப்படுற ஒரு நபர். அண்மைய நாட்களிலையும் கூட ஊடகங்களில் ஒஸ்மனுடைய பேரும் அதிகம் உச்சரிக்கப்பட்டிருந்தது. ஒரு பிரபலமான வர்த்தகர்னு சொல்லியும் அறியப்பட்டவர். நெவில் பெரேராவும் ஒஸ்மனும் நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்க. ஆனா ஒஸ்மனை கொலை செய்யறதுக்குன்னு சொல்லி ஒரு சதி திட்டம் திட்டப்படுது. கம்பஹா பிரதேசத்தை சேர்ந்த பாதாள நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்ட ஒரு குழு துப்பாக்கிச்சூடு நடத்தி ஒஸ்மனை கொலை செய்யறதுக்கு திட்டம் தீட்டி இருந்தது. ஆனால் அந்த முயற்சி தோல்வியில முடிவடைகிறது. ஆனாலும் கூட துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் தன்னுடைய நண்பருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டதும் நெவில் பெரேரா இன்னும் ஒரு இடத்துல இருக்கிறார். தன்னுடைய மகனுக்கு கால் பண்ணி சொல்றார், பத்மஸ்ரீக்கு கால் பண்ணி சொல்றார், இப்படி ஒஸ்மன் வீட்டுல துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு, நீ போய் என்னன்னு சொல்லி ஒரு பாருன்றதும் அந்த வீட்டுக்கு ஒஸ்மன் வீட்டுக்கு பத்மஸ்ரீயும் போறாரு. அங்க போனதுக்கு பிறகு ஒஸ்மன் சொல்லி இருக்கிறார், எனக்கு எதுவுமே நடக்கல, பயப்பட தேவையில்லை. ஆனா இந்த சிசிடிவிகள் இந்த பிரதேசத்தில் இருக்கு, சிசிடிவி கேமராக்கள் இருக்கு, இந்த வழியால தான் இந்த வாகனம் வந்திருக்கு, உனக்கு எல்லாரையும் தெரியும் தானே, அந்த சிசிடிவி காட்சிகளை போலீஸ் விசாரணைகளுக்கு அதை எடுத்து கொடு, உதவி செய் போலீஸுக்குன்ற மாதிரி சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த பிரதேசத்தில் இருக்கிற வீடுகளுக்கு, தன்னுடைய நண்பர்களோட வீடுகளுக்கு போய் போலீஸுக்கு தேவையான சிசிடிவி காட்சிகளை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு இவரும் முன் வர்றார், கெஹல்பத்ர பத்மேவும் முன் வர்றாரு. அப்படி முன் வந்ததுக்கு பிறகு ஏற்கனவே ஒஸ்மனை கொலை செய்யறதுக்கு
அந்த நபர்கள் பஸ்பொட்டா என்று சொல்லப்படுற பாதாள நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்ட ஒரு நபரும் கணேமுல்ல சஞ்சீவ என்று சொல்லப்படுற நபரும் பஸ்போட்டாவும் கணேமுல்ல சஞ்சீவவும் தான் ஒஸ்மனை கொலை செய்யறதுக்கு வந்தார்கள், இல்லாட்டி அவங்க தான் இதை வழி நடத்தினாங்க என்றதும் அதுக்கு பிறகு தெரிய வந்திருந்தது. இந்த மாதிரி சிசிடிவி காட்சிகளை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு போலீஸுக்கு உதவி செய்யறதுக்கு இவர் போனார் என்ற தகவல், பத்மே போனார் என்ற தகவல் தெரிஞ்சதுக்கு பிறகு பத்மேவையும் அவருடைய அப்பா நெவிலையும் கொலை செய்யறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுது. இந்த முயற்சியில ஒரு கட்டமா நெவில் சுட்டு படுகொலை செய்யப்படுறார். இதுக்கு பிறகு சாதாரணமான பத்மஸ்ரீ கெஹல்பத்ர பத்மேவா உருவெடுத்தார்னு சொல்லி அவரை அவருடைய வாழ்க்கை சம்பந்தமா ஒரு சில விஷயங்களை குறிப்பிடுறாரு. இதுக்கு பிறகு தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்ற ஒரு காரணத்தை கருத்துல கொண்டு அவர் கம்பஹாவில இருந்து துபாய்க்கு தப்பியோடி இருந்தார். ஒரு அரசியல்வாதியினுடைய தொடர்பு காரணமா, அரசியல்வாதியினுடைய உதவியின் அடிப்படையில தான் துபாய்க்கு தப்பி போறதுக்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டது என்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களையும் சில கட்டுரைகள்ல வாசிக்க முடிஞ்சது. ஆனா பத்மே ஊடகங்களுக்கு கருத்து சொல்லும் போது நேர்காணல் கூட கொடுத்திருக்கிறார் ஒரு சில யூடியூப் சேனலுக்கு, டெலிவிஷனுக்குன்னு சொல்லி. அந்த நேர்காணல்களையும் அரசியல்வாதிகளுக்கும் எனக்கும் இடையில் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, நான் கொலை செய்கிற ஒரு நபர் கிடையாது, பாதாள நடவடிக்கைகளுக்கும் எனக்கும் இடையில சம்பந்தம் கிடையாது, பணத்துக்காக கப்பம் பெறதுக்காக கொலை செய்கிற நபரோ போதைப் பொருள் கடத்தல் கும்பனுடைய தலைவனோ கிடையாது, என்னுடைய அப்பா நெவில பஸ்போட்டாவும் கனமுள்ள சஞ்சீவவும் சேர்ந்து படுகொலை செய்திருக்கிறாங்க, அதுக்கு பழிதிருக்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். அது இந்த பழிதிருக்கிற படலம் முடிஞ்சதுக்கு பிறகு நான் ஒரு சாதாரணமான வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு தான் எதிர்பார்க்கிறேன் என்ற மாதிரி தன்னை நியாயப்படுத்துறதுக்கான ஒரு சில காரணங்களையும் அவர் ஒரு சில ஊடகங்களுக்கு சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இப்படியே போய்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் காலங்கள் கடந்து போகுது. பழிதிருக்கிற படலம் ஆரம்பமாகுது. துபாயில இருந்து கொண்டு அதுக்கான சதி திட்டம் தீட்டப்படுது. பஸ்போட்டாவை நீதிமன்ற வழக்கு விசாரணை முடிஞ்சதுக்கு பிறகு அவர் வெளியில வர்ற சந்தர்ப்பத்தில் ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தி படுகொலை செய்யறது தான் பத்மே குழுவினுடைய திட்டம். போலீஸ் விசாரணையிலையும் இது ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்டிருந்தது. துபாயில இருந்து இது எல்லாமே வழி நடத்தப்பட்டிருந்தது. பணம் அனுப்பி வைக்கப்பட்டு இங்கிருந்து ஒரு சில நபர்களை ஹையர் பண்ணி அதுக்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது. பஸ்போட்டா ஒரு நீதிமன்ற வழக்கு விசாரணை முடிஞ்சு வெளியில வந்த சந்தர்ப்பத்தில் மர்மமான நபர்கள், அடையாளம் தெரியாத மர்மமான நபர்கள் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி கொண்டு பஸ்போட்டாவினுடைய கதையை முடிக்கிறாங்க. இதுக்கு பின்னால் இருந்ததும் அவர் வழி நடத்தின குழு பத்மவினுடைய குழுன்றதும் போலீஸ் விசாரணைகள்ல அந்த காலகட்டத்திலையும் பேசப்பட்டிருந்தது. ஒருவருடைய கதை முடிஞ்சது. இரண்டாவது நபர் தான் கணேமுல்ல சஞ்சீவ. என்ன நடந்ததுன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில் இல்லாட்டி இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து அதிகம் பரபரப்பா பேசப்பட்ட இன்னொரு பேர் தான் கணேமுல்ல சஞ்சீவினுடைய பேர். கணேமுல்ல சஞ்சீவையும் பழிதிருக்கிற படலத்தையும் அவர் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சார் என்றது ஊடகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தகவல். இன்றைக்கு வரைக்கும் அந்த துப்பாக்கி சூட்டுக்கு உதவி செய்த இஷாரா செவ்வந்தி எங்கன்றது தெரியாது. இப்ப பத்மே கைது செய்யப்பட்டு அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு பிறகு கணேமுல்ல சஞ்சீவை படுகொலை செய்யறதுக்காக அந்த துப்பாக்கியை கொண்டு கொடுத்த இஷாரா செவ்வந்தி வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார். அந்த நாளிலேயே அவர் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் என்ற தகவலை பத்மே சொன்னார் என்ற மாதிரியான ஒரு சில தகவல்களும் விசாரணைகள்ல தெரிய வந்திருந்தது. ஆனா கணேமுல்ல சஞ்சீவினுடைய கொலை தன்னால எப்படி வழிநடத்தப்பட்டது என்றதை பற்றி அவர் ஏதாவது சொன்னாரான்றதை பற்றி இதுவரைக்கும் விசாரணைகள்ல எந்த விதமான தகவல்களும் வெளிவரல. தன்னுடைய அப்பாவுக்காக செய்யப்பட்டிருக்கிற கொலைகள் என்றதுதான் பத்மேவினுடைய பார்வையில், அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல என்னுடைய அப்பா கொலை செய்யப்பட்டார், அப்பா சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார், அதுக்கு பழிதிருக்கிறதுக்காக அந்த கொலையை செய்யறதுக்கு பின்புலமா இருந்த நபர்கள் பஸ்போட்டாவினுடைய கதையையும் கணேமுல்ல சஞ்சீவினுடைய கதையையும் நான் முடிச்சிருக்கிறேன். இதுக்கு பிறகு என்ன சாதாரணமா வாழ விடுவாங்களா இருந்தா நானும் அமைதியா இருப்பேன், என்ன தூண்டுற மாதிரியான ஏதாவது செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுமா இருந்தா நானும் அமைதியா பார்த்து கொண்டிருக்க போறது கிடையாது என்றதுதான் பத்மேவினுடைய கதை என்று சொல்லி பத்மேவே சொல்றார். இது ஒரு பக்க கதை மட்டும் தான் இப்போதைக்கு எங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு பக்கம் போலீஸ் விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் கெஹல்பத்ர பத்மேன்னு சொல்லப்பட்ட நபர் சாதாரணமான ஒரு நபர் கிடையாது. இன்றைய நாளில் வெளிவந்திருக்கிற தகவல்களை பொறுத்த வரைக்கும் விக்ரம் படத்தில் நாங்க பார்க்கிற மாதிரி அந்த சந்தானம் கேரக்டர் மாதிரி ஒரு தனி போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தையே உருவாக்குற மாதிரி இந்த படத்திலேயே ஒரு டயலாக் வரும். அந்த போதைப் பொருள் எல்லாமே என்னுடைய கைக்கு வருமா இருந்தா உன்னுடைய அரசாங்கத்துக்கு கீழே நான் வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கான அரசாங்கத்தை நானே உருவாக்கி கொள்வேன் என்ற அளவுக்கு தான் நுவரெலியாவில் போதைப்பொருள் ஃபேக்டரியை உருவாக்குறதுக்கான செயற்பாடுகள் பத்மேவால முன்னெடுக்கப்பட்டது என்ற தகவல்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கு. இன்றைக்கும் பெருந்தொகையான ரசாயன பதார்த்தங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு சில இடங்கள்ல இருந்து ஆயுதங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு சில நாடுகள்ல சில நாட்களுக்கு முதல்லையும் கூட சில மாதங்களுக்கு முதல்லையும் மலேசியாவில் கைது செய்யப்பட்டார், தாய்லாந்துல கைது செய்யப்பட்டார், பணம் கொடுத்து பத்மே குழு தலைமறைவானது, தப்பி ஓடுனது என்ற பல தகவல்கள் வெளிவந்திருந்தது. சாதாரணமான ஒரு நபரால வெளிநாட்டு போலீசால கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி
தப்பியோட முடியாது. சரி, தப்பியோட முடிஞ்சாலும் கூட அதுக்கு தேவையான பணம் எங்கிருந்து கிடைச்சதுன்ற முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. பத்மவினுடைய பார்வையில் வேணுமென்று சொன்னா படங்கள்ல வார மாதிரி பழுதி இருக்கிற படலமா இருக்க முடியும். ஆனா தப்பியோடுறதுக்கான பெருந்தொகையான பணம் எங்கிருந்து கிடைச்சது என்று கேட்டா இந்த போதைப்பொருள் கடத்தல்ல இருந்து, போதைப்பொருள் விநியோகத்தில இருந்து. அந்த போதைப்பொருள் கடத்தல் மூலமா எத்தனை குடும்பங்களினுடைய வாழ்க்கை சீரழிஞ்சிருக்கு. அதுக்கு பொறுப்பு சொல்றது யாருன்றதுதான் இதுல இருக்கிற முக்கியமான ஒரு கேள்வி. பத்மே அந்த குழுவிட்ட தீவிரமான விசாரணைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு. அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த அதிகார தளம் என்னன்றது இன்னும் ஒரு சில நாட்கள்ல வெளிச்சத்துக்கு வரும் சொல்லி நாங்கள் நம்புவோம், எதிர்பார்ப்போம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.